படம் ரொம்ப பயங்கரமா இருக்குண்ணா. எல்லாரும் கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பார்க்கணும். இந்த மாதிரி படத்தெல்லாம் தியேட்டர்ல பார்க்கலன்னா அப்புறம் அப்போ தமிழ் சினிமா வளரல, மலையாள சினிமா வளருதுன்னு சொன்னா எப்படி? கண்டிப்பா இந்த மாதிரி படம்லாம் இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு வராதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே வந்தாலும் இந்த படத்தை பீட் பண்ண முடியாது. அவ்வளோ பொய்டிக்கா இருக்கு படத்தோட சினிமாட்டோகிராஃபில இருந்து எல்லாமே அப்படி எடுத்திருக்காங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு. மெய்யழகன்ற அந்த டைட்டில் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கு அந்த கேரக்டருக்கு. அந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம சொசைட்டில இப்போ பார்க்க முடியாது கண்டிப்பா. அப்படியே ஒருத்தன் இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப பழைய தெரியாதனா இருக்கான், ரொம்ப உண்மையா இருக்கு, அப்படிலாம் இருக்கக்கூடாது, நல்லவனா இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி இது பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கூட இருந்துட்டா போதும். நம்ம வாழ்க்கைனா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவ்வளோ உன்னதமா இருக்கும் நம்ம வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ் நம்ம சுற்றி இருந்தா அப்படி யாருமே இப்போ நம்ம கூட இருக்கிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து நம்மளோட நம்மளோட ஹிஸ்டரியை பற்றி பேசியிருக்கு. தமிழர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்றது, தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நிறைய பாலிடிக்ஸ் இதில் பேசியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டெர்லைட் பற்றி பேசியிருக்காங்க, ஈழத்தமிழர்களை பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஃப்ரேம்ல பெரியாரோட போட்டோவும் முருகரோட போட்டோவும் ஒரு ஃப்ரேம்ல வச்சிருந்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது. ரொம்ப சூப்பரா பேசியிருந்தாங்க. இப்போ பெரியாரை பத்தி நிறைய பேர் தேவையில்லாத இது கருத்தெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல அதை திருப்பி நமக்கு ஞாபகப்படுத்தும் போது அவங்கலாம் யாரு அப்படின்னு சொல்லி அவங்கள புரிஞ்சுக்கிட்ட இருக்கவங்க எல்லாம் இது பண்றாங்க. பிரேம்குமார் சார் இப்ப இருந்தாருன்னா அவர் போய் கட்டி பிடிச்சி முத்து முத்துரும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி படம்லாம் வேற யாரும் பண்ண முடியாது. ரொம்ப பயங்கரமா இருக்கு. 96 வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆல் டைம் ஃபேவரட் படம் அது. அதை பார்த்துட்டு சரி இந்த மாதிரி படம் வரணும்னு அவ்வளோ எக்ஸைட் ஆகி இந்த படத்துக்கு நான் வெயிட் பண்ணி வந்தேன். எந்த பெரிய படத்துக்குமே அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. வெயிட் பண்ணி வந்தேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கு. மியூசிக் மைண்ட் ப்ளோயிங் வேற லெவல். அந்த மியூசிக், அந்த ஒரு பாட்டு கமல் சார் பாட்டு பாடியிருப்பாரு, அதெல்லாம் ரொம்ப கண்ணில் தண்ணியாக அப்படியே ஊத்துது. ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஒரு எப்படி கேட்டீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் கேட்டீங்கன்னா 5, 6, 7, 8 கூட கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு படம், பயங்கரமான படம். புரியலங்க நீங்க. ஏன்னா பெரியார் வந்துட்டு கடவுளே இல்லைன்னாருங்க. இவர் எதுக்கு பெரியார் போட்டோ எடுத்து அது ஒரு 2 சீன் பெரியார் போட்டோ காமிக்கிறாங்க, அது பிடிக்கவே இல்லைங்க. கதெல்லாம் எல்லாமே ஓகேங்க, ஃபேமிலியோட பார்க்கலாங்க. படம் டியூரேஷன் கொஞ்சம் அதிகங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் இன்னும் இல்லை, அதான் லேக் ஆகுதுங்க, ரொம்பலாம் இல்லைங்க. ஏன்னா ஃபுல்லாகவே அவங்க 2 பேர் சீன்ஸே அதிகமாக இருக்குங்க. அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குங்க, ரசிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. எனக்கு அந்த பெரியார் ஃபோட்டோ காமிச்சது பிடிக்கல. ஏன்னா ஒரு ஆக்சுவலாக ஒரு தமிழை திட்டினாருங்க, கடவுளை திட்டினாரு. அவர் எதுக்கு ஒரு பெரிய ஆளாக காமிக்கிறீங்கன்னு தெரியல. பெரியாள் வந்துட்டு ஒரு பெரிய ஆளே கிடையாது. இது உறவுகள்னு சொல்லல, இது மனுஷங்களே கூட எடுத்துக்கலாம். அதாவது அர்பன் சைடில், அதாவது சிட்டி சைடில் இருக்கவங்களோட உறவுகள் எப்படி இருக்கு, அவர் லைக் நம்ம ஒரு மனுஷங்களை பார்க்கறது எப்படி இருக்கு, கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி தான் இது ஆக்சுவலி இருக்கு. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுலேயே இது இருக்கு. பட் அங்கே அப்ரோச் எப்படி இருக்கு, இங்கே அப்ரோச் எப்படி இருக்குன்றது தான் அதோட மெயின் இதுவாக நான் பார்க்கறது. கண்டிப்பா புரியாது. சிட்டில பிறந்தானா அவன் வந்து இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்லுவான். பட் கிராமத்துல இருந்து இங்க வந்தவன்னா அவனால ரொம்ப அழகா ரிலேட் பண்ணிக்க முடியும். அவங்க இன்னும் வந்து இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்கிறது. இந்த படம் நம்ம மறுபடியும் சொந்தங்களோட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றீங்கல்ல, அதுதான் நம்ம அதான் சொல்ல, சிட்டில பிறந்தா கண்டிப்பா சேர்க்காது. பட் ஊர்ல இருந்து வந்தவங்க தான் கண்டிப்பா சேர்க்கும். ஏன்னா ஊர்ல இருந்து வந்து இங்க தங்கி நாங்க வருஷ காலமா இங்கதான் இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு ஊருக்கு ஒரு வாட்டியாவது போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஃபீல் கொடுக்கும். இப்ப இது தஞ்சாவூர் வாசம் மிக்க ஒரு எங்க அண்ணன் சர்க்குண அண்ணன், அவரோட தங்கச்சி தான் நான். சுகந்தி அக்கா வந்து சர்க்குணனோட தங்கச்சி தான் நான். ஓகேவா? ஓகே, பெருமையா இருக்கு. எங்க அண்ணனுக்கு அப்புறம் பிரேம்குமார் அண்ணன் வந்து தஞ்சாவூர் அந்த விஷயத்த எடுத்துட்டு வந்து மெய்யழகனை வந்து படைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். நம்ம சூர்யா அண்ணனுக்கு ஒரு பேரழகன் மாதிரி நம்ம கார்த்தி அண்ணனுக்கு வந்து ஒரு மெய்யழகன். அந்த 2 பேர்த்தையும் சிங்கமா லைனா மாட்டி நம்மளை வந்து சந்தோஷப்படுத்திருக்கிறாரு நம்ம அரவிந்த் சாமி சார். ஏன்னா இன்னைக்கு அரவிந்த் சாமி சாரை நினைக்காத பெண்களே இல்லைன்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த படத்தையும் கண்டிப்பா நம்ம குடும்பத்தோட, நம்ம உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் சம்பந்தப்பட்ட குடும்பப்பாக்கான இந்த படத்தை நம்ம வெற்றியடை வைக்கணும்ன்றது என்னோட ஆசை. அதான் எங்க பாட்டி நீடாமங்கலத்துக்கு அடுத்து கொடலாச்சேரி தான் என் சொந்த ஊரு. கிட்டத்தட்ட எத்தனையோ ஏக்கரு வீடு வாசல் எல்லாத்தையும் எங்க கிளவி விட்டுருச்சு. அந்த காலத்துல எல்லாம் அவ்வளவு பராமரிப்பு இல்லாம எல்லாம் நாங்க தெலுங்குப்பட்டி மணப்பாறைக்கு வந்துட்டோம். இப்பயும் எங்க வீடு வாசல், எங்க சொத்து சுகம்லாம் நீடாமங்கலத்துக்கு அடுத்து கொடலாச்சேரியில இருக்குது. எங்க பாட்டி 1874 அந்த ஊர்ல என்ன மாதிரியே சின்ன வயசு சுகந்தியா வாழ்ந்திருக்கு எங்க அப்பாவை பெத்த பாட்டி.
அதெல்லாம் எனக்கு நினைக்கிறப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு, கலெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு 10 100க்கு மெட்ராஸ்ல வந்து நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம சொத்து சுகம்லாம் நம்ம ஊர்ல அப்படியே அந்த மாதிரி ஒரு இட பிரச்சனை எல்லாம் வராம இருந்து ஊரை விட்டு நம்ம வராம இருந்திருந்தோம்னா நம்ம இழக்கிறத இழந்திருக்க மாட்டோம். அதுதான் அவங்க காட்டிட்டு இருக்காங்க. சொத்தை வந்து அவங்க இழந்துட்டு வெளியே வராங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு போறப்ப ஒரு வலிக்கும்ல, இது நம்ம வீடு, நம்ம இடம், நம்ம ஊரு, நம்ம கோயில் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு வலி இருக்கும் இல்லையா? அந்த உணர்வெல்லாம் உணர்ச்சிக்கு மதிப்பளிச்சு பிரேம் சார் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? அந்த தயாரிச்ச 2D எங்க சூர்யா அண்ணனுக்கும் எங்க ஜோதிகா அக்காவுக்கும் ரொம்ப வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆமா தமிழ் சினிமாவோட கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னாக்கா ரத்தம், ஆமா அப்பா, அந்த சத்தம்லாம் இல்லாம மொத்தமா சந்தோஷமா இருந்துட்டு வந்திருக்கோம். 3 மணி நேரம் படம் போனதே தெரில. எங்க அரவிந்த் சாமி அண்ணனும் எங்க கார்த்தி அண்ணனும் செம்மையா மிரட்டி எடுத்துட்டாங்க. இந்த பாசத்தையும் அந்த உணர்ச்சிக்கும் அந்த குடும்பத்துக்கும் அந்த சொல்லவே முடியாத நிகழ்வுகள். ஓகேங்களா? அது மாதிரி படம் கண்டிப்பா இங்க சென்னையில 2 நாள் தான் இங்க கமலா தேட்டர்ல போட்டிருக்காங்க. இப்ப நீங்க படம் ஓடணும்னா சாமானியன் ஒரு படம் டிபிவி காம்ப்ளெக்ஸ்ல ஆலங்குளத்துல கிட்டத்தட்ட ஒரு 60 கிராமம் 112 நாள் ஓட வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கா இறங்கி சம்பந்தப்பட்ட 2D நிறுவனம் வந்து விலையை குறைச்சி கிராமத்துங்கள்ல வந்து இந்த படத்தை விலையை குறைச்சாங்கன்னா எல்லா ஊர் மக்களும் பார்ப்பாங்க. தஞ்சை, திருச்சி எல்லா ஊர் மக்களும் பார்ப்பாங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த படம் கண்டிப்பா 100 நாள் ஓடும். ஓகேவா? அதான் எங்க சொத்து சொகத்தெல்லாம் விட்டுட்டு நான் நீடாமங்கலத்தை விட்டு அடுத்து வந்துட்டேன். அந்த ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா? என் குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது, அது ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி குடும்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா கண்டிப்பா சிவகுமார் சார் குடும்பம் தான். ஏன்னா நான் வந்து தர்மத்தாய் தெய்வத்தாயா பார்த்தது எங்க சத்யபாமா அம்மாவை. அதுக்கு அடுத்து நான் பார்த்தேன்னா எங்க கார்த்திக் சாரோட அப்புச்சியை தான் நான் என்னோட ரோல் மாடலா தாயா. ஓகேவா? எனக்கு குடும்பத்துக்கு கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நான் ஏன்னா அவங்கள நினைக்காத நாளே கிடையாது. சிவகுமார் சார் வந்து நிறைய அவங்க அம்மா பத்தி சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது குடும்ப படம் இல்ல, குடும்பத்தை பத்தி நம்ம சொல்லணும்ல. அந்த குடும்பம் பாரு எவ்வளவு இன்னைக்கு 1 வந்து 2 ஆகி 2 இன்னைக்கு 4 ஆகி அந்த குடும்பம் எவ்வளவு விரிஞ்சிருக்குது. அதுக்கு காரணம் அவர் சொன்ன மாதிரி அந்த ஆடியோ லான்ச்ல எல்லாம் எங்க அப்புச்சி 2 சேலைக்கு மேல மாத்தினதே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மைதான். ஓகேங்களா? ஏன்னா நான் கூட நடிகர் சங்கத்துல 40 சேலை அந்த சேலையை மாத்தி தான் நான் கட்டுவேன். அதுக்கெல்லாம் ரோல் மாடலா நான் அவங்க அப்புச்சியை நடிச்சுக்கிறேன். அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா அந்த படம் 100 நாள் அவருக்கு ஓடும். ஓகேங்களா? அதுக்கு இந்த படம் இப்ப வந்திருக்கிறது எப்படி இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா இல்லப்பா, ஜாதி மதம் எல்லாம் ஆமா அததான் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு ஏமாந்து ஊர்ல வீட்டை வித்துப்பிட்டு நடைப்பணமா வந்து சென்னையில வந்து குடியேறி இந்த அடுக்குமாடி கட்டுற இடத்துல நிக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு மனசுக்கு ஒரு தீனி போட்ட படம் மெய்யழகன். ஓகேங்களா? அப்படி நினைக்கிறேன். ஏன்னா அந்த என்ன யாரும் வெடிச்சாதான் பான் புறாக்கா அது இது பாம்புக்கு அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கு. அடுத்தா வரப்போகுது. ஓகேங்களா? அது நம்ம வேற மாதிரி விளையாடிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மள மனசுக்கு ஒரு தாளாட்டணும் இல்லையா? அந்த தாலாட்டு தான் மெதுவா தந்தி கண்ணு இல்ல யங்ஸ்டருக்கு மத்தியில வரவேற்பு இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாம் பாசிட்டிவ் மைண்டு. ஓகேவா? பரம்பரையை பத்தி தெரியாது நிறைய பேருக்கு. கிட்டத்தட்ட குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு அம்மாவும் என்ன மாதிரி என் பையனெல்லாம் நான் அப்படி ஊட்டி வளர்த்துருக்கேன். அவன் எல்லாம் பாக்குறப்ப இந்த மாதிரிலாம் இருக்குதானே. என் பையனை நான் கூட்டிட்டு போய் நீடாமங்கலம் பக்கத்துல இருக்கிற பொள்ளாச்சியில எங்க பாட்டி வாழ்ந்த வீட்டெல்லாம் நான் காட்டியிருக்கேன். ஏன்னா கல்யாண காட்சிக்கு போறப்ப எனக்கு அப்படியே எனக்கு அரவிந்த் சாமி சாராவே நான் மாறிட்டேன். ஏன்னா நாங்க அவ்வளவு இழந்திருக்கோம்ப்பா. அதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது கனெக்ட் ஆகி படம் ஓடும். சென்னையில 2 நாள் தான் போட்டிருக்காங்க. நீங்க ஊர் சைடு ஜோதிகா மேடமும் சூர்யா சாரும் டிக்கெட்டை குறைச்சி ஊர்ல இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்க வைக்கணும். ஓகேங்களா? அதுதான் என்னோட ஆசை. ஆல் த பெஸ்ட். படம் கண்டிப்பா ஊர் சைடு 100 நாள் ஓடும். சர்க்குணனுக்கு அப்புறம் தஞ்சாவூரை பெருமையா சொன்னது எங்க பிரேம்குமார் சார். நல்லது சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? நிறைய நம்ம ஜென்ரலா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம கடந்த காலத்தை நம்ம நிச்சயம் நம்ம மனசுல வரும். ரொம்ப அழகான படம். அவசியம் எல்லாரும் பாருங்க. வார்த்தையே இல்ல. அரவிந்த் சாமி சார்லாம் நம்ம சொல்றோம். அப்படியே அவர் நின்னாரே போதும். பட் ரொம்ப நல்லா அந்த ரோலை பண்ணார். அதே மாதிரி கார்த்தியும் ரொம்ப அழகா அவருக்கு மேட்ச் பண்ணார். 2 பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர். நல்ல கெமிஸ்ட்ரி, நல்லா மேட்ச் பண்ணாங்க. இவங்களை தவிர வேற யாரும் இந்த ரோலை பண்ண முடியாதுங்கிற மாதிரி பண்ணாங்க. நல்லா அவங்க என்ட்ரிக்கெல்லாம் எல்லாரும் கிளாப்ஸ் வந்துட்டாங்க தியேட்டர்ல. நல்லா என்ட்ரி நல்லா இருந்தது. பட் மெயின் இவங்க 2 பேரும் நல்லா இருந்தது. ஆக்சுவலி வில்லேஜ் சப்ஜெக்ட்டுங்கிறத தாண்டி ஒரு நம்ம 96 ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த படம், அதை எவ்வளோ ரசித்தோமோ அதை ஒரு ட்ரிபிள் மடங்கா
பூஸ்ட் பண்ணி பூஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். So, அப்போ அவருக்கு அனிவர்வன்ல பார்த்த அரவிந்த் சாமி எப்படி இருக்காரு இதுல அது அந்த அளவுக்குலாம் எதிர்பார்த்துட்டு வந்துடாதீங்க, இதெல்லாம் வேற. ஆக்சுவலி எனக்கு கார்த்தி சாரோட ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம அரவிந்த் சாமி சாரோட அவர் வந்து சிட்டிக்குள்ள பேசுறதுதான், நம்ம அந்த வில்லேஜோட அந்த ஸ்லாங் கேட்கும்போது நம்மளுக்குள்ளே ஊருக்குள்ள போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. அதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. படத்தோட கதையை ஒரு 1 லைன்ல சொல்லணும் அப்படின்னா பேரை சொல்லேன்டா அவ்வளவுதான், அதுதான் கதை. ஆக்சுவலி அவன் இவன் படத்துல கடைசி வரைக்கும் பேர் சொல்றான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் இந்த படம் முழுக்க. இந்த ஜெனரேஷன் பாக்கும்போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும். இதே ஜென்ரேஷன்ல உள்ளவங்க தான் நிறைய பேர் உள்ள உட்காந்துருந்தாங்க. எல்லாருமே காமெடிக்கு அவ்வளோ ரசிச்சாங்க. ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் எவ்வளோ இழந்திருக்கோம் ஆக்சுவலி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சாங்க. முக்கியமாக படத்தில் ஜல்லிக்கட்டை பற்றி காமிச்ச விதம். ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன்னா, வாடிவாசலுக்கு ஒரு ட்ரைலர் விடுறதுக்காண்டி உள்ள வந்து அதை காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஃபீல் கொடுத்தது. நம்ம ஒரிஜினலாக வாடிவாசலுக்குள்ள போய் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஸோ அதுக்கான ட்ரைலருன்னு நினைக்கிறேன் நான் உண்மையிலே. ஆமா, ஆக்சுவலி வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஜான்சி ராணியை பத்தி நிறைய படிக்கிறோம். பட்டு வேலு நாச்சியாரை பத்தி படிக்கிறதே இல்லை. ஆக்சுவலி வரலாறுன்னு சொன்னாலே நம்ம ஓடி போயிடுறோம், அது வேற விஷயம். ஆனா நம்மளோட வரலாறு நம்மளுக்கு தெரியணுங்கிற விஷயங்கள சொன்னதா இருக்கட்டும். அதே தனுஷ்கோடியை தாண்டி ஒரு போராட்டம் நடந்தது, அதை நானும் சொல்ல விரும்பல, சிம்பிளா சொல்லி முடிக்கணும்னா அந்த போராட்டத்துக்கு நம்ம கை கொடுக்கவே இல்லை. நம்ம 2 நிமிஷம் ஃபீல் பண்ணிட்டு போனோம். அந்த விஷயமா இருக்கட்டும், தஞ்சாவூர்ல நடந்த படுகொலையா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுக்குள்ள எந்த ஒரு உணர்வுமே இல்லாம இருந்தது. நம்ம ஒற்றுமையா சொந்த பந்தம்லாம் இருந்திருந்தா கண்டிப்பா அதெல்லாம் காப்பாத்திருக்கலாங்கிற விஷயத்த அழகா சொன்னாங்க. நான் ஊருக்கு போய் அட்லீஸ்ட் சண்டை போட்ட ஒரு 2 பேர்கிட்ட சும்மானாலும் வாசல்ல நின்று பேசிட்டு வந்துடலாமான்னு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்காண்டி சண்டை போட்டுறோம், சொத்து காசு பணத்துக்காண்டி. ஆனா அவங்களோட உண்மையான அன்பை இழந்துடுறோம்ல, அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னா, 4 பீர் அடிச்சதுக்கு அப்புறம் கூட தள்ளாடலைன்னா இந்த பீருக்கு என்னடா மதிப்பு, அந்த ஒரு விஷயம் டிஃப்ரெண்டா புது விதமா பானையில எல்லாம் பீர் ஊற்றி அடிச்ச விதம், அதெல்லாம் காமிச்ச விதம்லாம் சூப்பரா இருந்தது. ஒரு சில இடத்துல லேக் இருக்கு. அதாவது எப்படின்னா லேக் இல்லாம இருக்காதுல, சிந்தனைன்னு வர இடத்துல லேக் கண்டிப்பா இருக்கும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஆக்சுவலி அந்த போராட்டங்கள் அதை பத்திலாம் பீர் அடிச்சுட்டு பேசும்போது ஒரு சின்ன ஸ்கிரீன் பிளே காமிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. மற்றபடி படம் சூப்பர் எங்கேஜிங். ஒரு 10க்கு 10 பார்க்கலாம். இந்த வீக்ல யாராவது வெளில போகணும்னு நினைச்சாங்கன்னா, ஒரு என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா படம் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.